பயணிக்கும் பாதை என்பது உருவாக்கிக் கொண்டே இருக்கும். நமது காரைக்குடி நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி எஸ் ஜோதிமதி வினோத்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இனிய உற்சாகமான காலை வணக்கம். காலம் பொன் போன்றது என்பதற்கேற்ப தங்களின் பொன்னான நேரத்தின் ஒரு பகுதியை நமது ஸ்ரீ சக்தி நலன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மாபெரும் திறப்பு விழாவிற்காக அர்ப்பணித்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நல்லுள்ளங்கள், இன்றைய மற்றும் மறுநாள் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். நமது காரைக்குடி கிளையினை திறந்து வைத்த டாக்டர் குமரேசன், சேர்மன் ஆஃப் குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் காரைக்குடி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திரு ஜஹாங்கீர் அகமது, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் DNA அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஜெயபிரகாஷ், நேஷனல் டைரக்டர் பிசினஸ் ஆஃப் JCA அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தர வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் நட்புகளையும் சகோதரர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். விளக்குகள் எதுவானாலும் நோக்கம் மொழிபெறுவதே. விளக்கினை ஏற்றி இருளினை அகற்றி முற்றிடும் ஞானம் பெற்றிடும் விதமாக நமது நிறுவனத்தின் திறப்பு விழாவினை ஒளிமயமாக்கும் வண்ணம் குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. மேலாண்மை இயக்குனர் அவர்களின் தந்தை திரு கண்ணன் மற்றும் தாயார் திருமதி மணிமேகலை அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். அவங்களுடைய ஆரம்ப நாள் இந்த ஆண்டுல சிறப்பா ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கட்டுக்கோப்பா ரொம்ப ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடத்திட்டு இருக்காங்க. 2-3 விஷயங்களை நான் சொல்லிக்கலாம். ஒவ்வொரு விஷயமே அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேர்த்தியும் அவங்களுடைய வாடிக்கையாளருடைய அவங்களுடைய ஸ்டாஃபுடைய ஒரு கனிவான ஒரு இதுலதான் எல்லாருமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் கையாளர்ல ரொம்ப சிறக்தியா நேர்த்தியாக செயல்படுவாங்க. காரணம் என்னன்னா அது நம்ம வினோத் அந்த அளவுக்கு ட்ரைனிங் செக்ஷன்ல இருந்து அவ்வளவு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நண்பர்கள் அப்படியே உட்காரலாம், ஏன் நிக்கிறீங்க, பிளீஸ் உட்காருங்க. ஸோ அதனால அவங்களுடைய நிறுவனம் மென்மேலும் இந்த வளர்ச்சி குறைஞ்சது அவருடைய கணக்கு 2 ஆண்டுக்கு ஒரு பிரான்ச் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டுமே நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சி வரணும்னு சொல்லி நேரத்தில் கேட்டுக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொண்டு சீஃப் கெஸ்ட் பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுத்துருவோம் நிறைய.